அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன், நாம நேற்று பண்ண ப்ரிடிக்ஷன் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம 1 டே பிஃபோராகவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே, இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலில் வந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. இன்றைக்கி எக்ஸாக்டாக நமக்கு வந்து டாப் டு பாட்டம் அப்படின்னா நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே தான் இன்றைக்கி வந்து டச் ஆயிருந்தாங்க. இந்த இடங்கள் பாருங்கள், ரிவர்ஸ் ஆன பிளேஸ் வந்து 23,835 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் அகெயின் வந்து ரொம்ப எக்ஸாக்டாக அப்படின்னா இந்த 23,652 அப்படிங்கிற நம்பர்ஸில் இருந்தே வந்து ஒரு ஃபால் கொடுத்துருந்தாலும் அந்த இடங்களில் இருந்து ஒரு புல் பேக் ஆகிட்டு மார்க்கெட் வந்து மறுபடியும் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆன இடம் பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸில் தான். எத்தனை 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து இதே நம்பர்ஸ்லேயே வந்து டச் ஆயிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்த 23,763 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே இன்றைக்கி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அகெயின் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எக்ஸாக்டாக நம்ம நம்பர்ஸ்லேயே வந்து கொடுத்துருந்தாங்க. இது ப்ரேயராக நம்ம இன்டிமேட் பண்ண டீட்டெயில். நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரமாக இந்த டைமிங் கேண்டிலே வந்து ட்ரேட் இருந்தாங்க. ஈவன் நமக்கு டைமிங் கேண்டில் ஹை கட் ஆனது, லோ கட் ஆனதுமே பாருங்கள் இந்த லோவில் இருந்து நல்ல ஒரு ஃபால். அண்ட் அகெயின் வந்து ஹை கட் ஆனதுமே இந்த இடங்கள், இந்த ஸ்பைக் மூமெண்ட் வந்து நம்மளால் வந்து கேப்சர் பண்ணியிருக்க முடியாது பேஸ்ட் ஆன் நம்மளுடைய இந்த டைமிங் கேண்டில் படி. பட் நம்மளுடைய நம்பர்ஸ் படி மார்னிங்கே நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுத்துட்டாங்க. அரௌண்ட் ஒரு 23,700 புட்டு வந்து நம்ம ஒரு 22 ரூபீஸில் நம்ம வந்து என்ட்ரியான இந்த 23,700 புட் மோர் தேன் 98 வரைக்குமே போயிருந்தாங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம இதில் ஏர்ன் பண்ணியிருந்தோம். இது ப்ரேயராக நம்ம இன்டிமேட் பண்ண டீட்டெயில். எவ்ரி வீடியோவில் நம்ம சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், நாளையுடைய மார்க்கெட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டுமே நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோமே தவிர்த்து மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த லெவலில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆனாங்க, இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நம்ம கொடுக்கவே இல்லை. ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் தான் கொடுத்துட்ருக்கோம். அந்த டீட்டெயிலில் யூஸ் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்து வாட்ச் பண்ணும்பொழுது இன்னுமே உங்களுக்கு சுலபமாக இருக்கும். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம ப்ரேயராகவே இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ் அண்ட் இது வந்து நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனதே பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே நியர் டு அவர் நம்ம இந்த 51,389 அப்படிங்கிற நம்பர்ஸ் பக்கத்துலேயே இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனாங்க. இது மாதிரி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை நமக்கு மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனதுமாக இருக்கட்டும், இந்த நம்பர்ஸ் வந்து எக்ஸாக்டாக நியர் டு அவர் நம்பர் பக்கத்தில் ஓப்பன் ஆகுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் நமக்கு வந்து இந்த இடங்கள் வந்து ஹை கட் ஆயிருந்தாங்க. பட் இதுக்கு மேலே ஒரு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் எப்போவுமே நமக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கேண்டிலாக இருக்கும். அந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் நம்ம பேங்க் நிஃப்டியில் எந்த ஒரு ட்ரேடுமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபில் இனிஷியேட் பண்ணலை. அண்ட் அகெயின் பாருங்கள், நமக்கு நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. எக்ஸாக்டாக மறுபடியும் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்த இடம் நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் அகெயின் வந்து சப்போர்ட் எடுத்த இடம் நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே வந்து சப்போர்ட் எடுத்திருந்தாங்க. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டைமிங் அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இதுதான். இதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட நம்மளுடைய டைமிங் கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் மார்க்கெட் வந்து அது கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. அண்ட் எத்தனை 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து இந்த டைமிங்லேயே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண டீட்டெயில். அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம ஐஜிஎல் அண்ட் பெர்கர் பெயிண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம். ஸ்டில் வந்து அது ஒரு ரேடால தான் இருக்காங்க. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதை நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவில் இருந்து நம்ம இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் நம்மளுடைய டைமிங் கேண்டில் வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும், என்ன செக்டர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னும். இன்றைக்கி வந்து எக்ஸ்பெஷலி வந்து மந்த்லி எக்ஸ்பெரி ஃபார் நிஃப்டி வந்து இருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மோர் வால்டாலிட்டியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் ஒரு ட்ரேடில் வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி தான் நீங்கள் வந்து
டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி தான் ஒரு ட்ரேடில் என்ட்ரு ஆகணும் இண்டெக்ஸில் அப்படிங்கிறத ப்ரியராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். மார்னிங் வந்து நம்ம பெர்கர் பாயிண்ட் அண்ட் ஐஜி எல்லாம் ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக நம்ம போஸ்ட் பண்ண டைம் பாருங்கள் 9:31க்கு எக்ஸாக்டாக நிஃப்டி வந்து ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். இதுதான் இன்னைக்கு ஹை. இதுக்கப்புறமாக ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பர்ஸ்க்கு மேலே க்ளோஸ் வைக்காமல் நல்ல ஒரு ஃபாலாக இருந்தாங்க. இது நிஃப்டியில் நம்ம அபவுட் 22 ப்ரைஸ், அதாவது 23,700 புட் ஆப்ஷன் வந்து நம்ம 22ல் எடுத்தது அரவுண்ட் 45, அதாவது டபுள் ஆயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். எவ்ரி அப்டேட் நம்மளுடைய டைமிங் கேண்டிலாக இருக்கட்டும், மார்க்கெட் வந்து எந்த கண்டிஷனில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே நம்ம சேனலை பற்றின டீட்டெயிலை நீங்கள் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களும் நீங்கள் எவ்ரிடே வந்து ஏர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து ஆஸ் ஆஃப் நவ் 4 டேஸாக ஒரு இன்சைட் பார் மாதிரியான ஒரு செட்டப்பில் வராங்க. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் நம்ம சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். இது மாதிரி நமக்கு இந்த மாதிரி இன்சைட் பார் கேண்டில் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் ஒரு பெரிய கேண்டில் நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் அந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். அதன்படி இன்றைக்கி நம்ம பேங்க் நிஃப்டியில் சொல்லியிருந்த அந்த 1 ஹவர் ஹை அண்ட் லோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்தது. அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நிஃப்டியினுடைய ப்ரெடிஷன்ஸ் படி நாளைக்கு மார்க்கெட் வந்து நம்மளுடைய வியூ பார்த்திங்க அப்படின்னா ஸ்டில் வந்து நம்ம நல்ல ஒரு பியர் சென்டிமெண்ட்டில் தான் இருக்குமே தவிர்த்து நம்ம புல் ரனுக்கு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரியோ இல்லை நம்ம ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு வியூமே இல்லை. அகெயின் நம்ம சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். அந்த 23,816 அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் படி இந்த நம்பர்ஸ்க்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா ஃபர்தராக இந்த நம்பர்ஸ் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து இந்த நம்பர்ஸ்க்கு கீழே க்ளோஸ் வைக்கிறாங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் வரைக்குமே நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இந்த இடத்துல ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து ஹை கட் ஆகும் பொழுது நீங்கள் லாங் எடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இன் பிட்வீன் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்குமே தவிர்த்து நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூ வந்து நாளைக்கு இல்லை. நாம் எதிர்பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு 50%, 100% அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. பட் கம்பேர் தான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஒரு மொமெண்டம் கொடுக்குற மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. நம்ம இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து எஸ்பெஷலி இன்றைக்கி நம்ம சொல்லியிருந்தோம் நேற்றையுடைய வீடியோலேயே வந்து கம்பேர் தான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான செட்டப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரியே இன்றைக்கி பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ சேம் நாம் எதிர்பார்க்குறது நாளைக்கு நிஃப்டி வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்காங்க கம்பேர் தான் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் எடுக்க வேண்டாமா அப்படின்னா அப்படி இல்லை. பட் கம்பேர் தான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பெட்டராக இருக்காங்க. நம்மளுடைய டைமிங் நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு ஈக்குவலாக வரும்பொழுது நம்ம எந்த இண்டெக்ஸ் வந்து ஃபேவராக இருக்கோ அந்த இண்டெக்ஸில் நம்ம ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணலாம். நவ் நிஃப்டி வந்து பெட்டராக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்துக்கோங்க. இது ஒரு 50% அப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது, 100% அப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது. ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிற டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டை வந்து மெயின்டைன் பண்ணி தான் ஒரு ட்ரேடில் வந்து நீங்கள் இனிஷியேட் ஆகணும். எஸ்பெஷலி வந்து 50% டேட்டில் வந்து ஷுட் அவாய்ட் பண்ணலாம். இல்லை 50% ட்ரேடில் உங்களுடைய குவான்டிட்டியை வந்து நீங்கள் கம்மி பண்ணலாம். பட் இது மாதிரி ஒரு மொமெண்டம் கொடுக்குற அதாவது ரெண்டுமே இல்லாமல் ஒரு கண்டிஷனில் வரும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டோடையே நீங்கள் ஒரு ட்ரேடில் வந்து என்ட்ராகும் பொழுது இன்னுமே உங்களுடைய ப்ராஃபிட்டையும் சரி கேபிட்டலையும் உங்களால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். பேஸ்ட் ஆன் நிஃப்டி படி நாம் எதிர்பார்க்குறது ஒரு மொமெண்டம் கம்பேர் தான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பெட்டராக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கோங்க. ஸ்டில் பொசிஷனலாக நம்ம பியர் சென்டிமெண்ட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் நாளையுடைய மொமெண்டம் படி பார்த்திங்க அப்படின்னா ஸ்டில் பேங்க் நிஃப்டியுமே நமக்கு பொசிஷனலாக நம்ம பியர் சென்டிமெண்ட்டில் தான் இருக்குமே தவிர்த்து ஒரு ரைஸ்லையும் நம்ம செல்லுக்கு தான் ட்ரை பண்ணணும் ஃபார் பொசிஷனலாக. இன்ட்ராடேயில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நம்பர்ஸ்லேருந்து உதாரணமாகி தான் நம்ம நம்பர்ஸ் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் நமக்கு வந்து ஹை கட் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம லாங் ட்ரை பண்ணலாம். இல்லை நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ரிவர்ஸ் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம ஷார்ட் ட்ரை பண்ணலாம் ஃபார் கம்மியான ஒரு பாயிண்ட்ஸ்க்காக. இது இன்ட்ராடேக்கு. பட் பொசிஷனலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரைஸ்லையும் நம்ம ஷார்ட்டுக்கு தான் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக பார்த்துக்கோங்க. நாளையுடைய மொமெண்டம் வந்து நிஃப்டி பெட்டராக இருக்காங்க கம்பேர் தான் பேங்க் நிஃப்டி. பட் நம்ம ஒரு மொமெண்டம் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் ரெண்டு பக்கமே ஒரு ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டோட இண்டெக்ஸ் ட்ரேடில் இறங்கும் பொழுது இன்னுமே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு ட்ரேடை வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிஃப்டியில் நம்ம சொன்ன மாதிரியே இந்த நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாமே
ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து இதில் வந்து டச் ஆகிட்டு ஹை கட் ஆகிறாங்க அப்படின்னா நீங்கள் லாங் ட்ரை பண்ணலாம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இல்லை ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து இந்த லோ கட் ஆகும்பொழுது நீங்கள் ஷார்ட் ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலும் இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் 1 hour டைம் படி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 1 hour கேண்டில் வந்து இன்சைட் பார் மாதிரியான ஒரு கேண்டிலில் இருக்காங்க. எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். அது மாதிரியே இது இன்னைக்கு வந்து 26 ஓப்பன் ஆகும் பொழுது இது பேங்க் நிஃப்டியினுடைய 1 hour டைம் ஃப்ரேம் ஓப்பன் ஆகும் பொழுது ரொம்ப பெரிய ஒரு கேண்டில் வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் அகைன் இந்த கேண்டில் வந்து சஸ்டெயின் ஆக முடியாமல் இந்த லோலையே வந்து நமக்கு க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்டாப் லாஸாக நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணிட்டு பொசிஷன் நம்ம ஷார்ட் வந்து ட்ரை பண்ணலாம். ஒன்ஸ் இந்த 1 hour கேண்டில் இந்த 1 hour பார்த்தீங்க அப்படின்னா இது இன்சைட் பார் கேண்டிலுடைய இந்த 1 hour கேண்டிலுடைய ஹை கட் ஆனால் மட்டுமே ஃபர்தராக வந்து பொசிஷனலாக நீங்கள் வந்து லாங் ட்ரை பண்ணலாமே தவிர்த்து இந்த லோக்கு கீழே மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் நம்ம ஃபர்தராக வந்து ஷார்ட் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன செக்டர்ஸ் என்ன ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட நாளைய ட்ரேடுக்கான அப்சே லெவல்ஸ் டவுன்சே லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ட்ரேடுக்கான அப்சே லெவல்ஸ் டவுன்சே லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் டுமாரோ. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். மற்றும் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹையில் வந்து மார்க் பண்ணி நீங்கள் டேர் எடுக்கும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக டேர் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute இல்லை 5 minutesல வர புல் பேக் மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நல்ல ஒரு ட்ரேட் வந்து நீங்கள் இனிஷியேட் பண்ணுறதுக்கு. அண்ட் என்ன செக்டார்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டார், பிஎஸ்யூ பேங்க் செக்டார்ஸ் எல்லாமே நல்ல ஒரு செட்டப்பில் இருக்காங்க. நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி டேட் எடுக்கிறது அப்படின்னா இதுதான் டைமிங் கேண்டில். ஒரு 10 o'clock நிஃப்டியினுடைய டைமிங் கேண்டில் அப்படின்னா எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் உங்கள் ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் லோவில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். அப்படியே வந்து ரிவர்சல் ட்ரேட் ஃபார் ஷார்ட் பொசிஷனுக்கும் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு டைமிங் கேண்டில் நிஃப்டிக்கு வந்து மோர் தேன் 80 பாயிண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டிக்கு மோர் தேன் 150 பாயிண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னாலும் அந்த டைமிங் கேண்டில் வந்து அவாய்ட் பண்ணுங்க. மற்றபடி ஒரு சின்னதான ஒரு கேண்டில் வந்து எஸ்பெஷலி டைமிங் கேண்டில் நியர் டு நம்பர் பக்கத்தில் வராங்க அப்படின்னாலும் அது மஸ்ட் ட்ரேடபிள் ஏரியா அப்படிங்கிறத கிளியராக பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க அதனுடைய ஸ்டாப் லாஸ் என்ன டார்கெட் என்னன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்குது நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறதன் மூலமாகவும் ஷேர் பண்ணுறதன் மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய லெவல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபியரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து க்ரீனாக மாற்றுறதுக்கும் நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.